ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எதையாவது ஒன்றை பற்றி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். காலையில் வந்து உங்களை மீட் பண்ணிட்டு போனால் தான் எனக்கும் அந்த டே வந்து அற்புதமான நாட்களாக வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய சார் வந்து ஒரு பொன்மொழி மாதிரி ஒரு 2 லைன் எழுதி கொடுத்தாரு. அதனுடைய அர்த்தங்கள் புரியாத வயதில் அவர் எழுதி கொடுத்தது. நான் ஒரு மெச்சூரான பொண்ணாக மாறினதுக்கப்புறம் அந்த அர்த்தம் புரியும்போது அது எவ்வளோ வழிகள் உள்ளது, எவ்வளவு அர்த்தங்கள் உள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. எப்போவுமே அது நல்ல விஷயங்கள் எப்போவுமே நமக்கு லேட்டாக தான் தெரியும். கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நம்மளை சீக்கிரமாக வந்து அடைஞ்சிரும். ஸோ அந்த பழமொழி என்னன்னு சொல்கிறேன். அதாவது எனக்கு அவர் எழுதி கொடுத்தது, மற்றவங்களுக்குலாம் ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு மட்டும் அவர் என்ன எழுதி கொடுத்தாருன்னா, முழுக்க முழுக்க சர்க்கரையாக இருந்து விடாதே, உலகம் உன்னை விழுங்கிவிடும். முழுக்க முழுக்க எட்டிக்காயாகவும் இருந்து விடாதே, உலகம் உன்னை ஒதுக்கிவிடும் அப்படின்னு சொல்லி 2 லைன் எழுதி கொடுத்துருந்தாரு. ஏன் சார் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கீங்க? மற்றவங்களுக்குலாம் அவர் வந்து நல்லா ஒரு கம்ப்யூட்டர் சார் நல்ல நிறைய விஷயங்கள் எழுதி கொடுத்துருந்தார். ஆங்கிலத்தில் அழகழகான விஷயங்கள்லாம் எழுதி கொடுத்துருந்தாரு. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்க? இதுக்கு எனக்கு மீனிங் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போது இதற்கான அர்த்தம் உனக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஸ்டேஜில் உனக்கு தெரியும் விஷயம், ஆனால் உனக்கு ஏற்ற பழமொழி தான் அப்படின்னு சொன்னார். அப்போ சொல்லும்போது புரியல. ஏன்னா நான் எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பேன், என்னை சுற்றி கலக்கலன்னு வச்சுருப்பேன், கவலைப்பட மாட்டேன், எதையும் நினச்சி ஃபீல் பண்ண மாட்டேன், ஓடிட்டே இருப்பேன். எப்பயுமே தேங்கி அந்த குட்டை மாதிரி எனக்கு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போய்கிட்டே இருக்கணும். இது இல்லையா நெக்ஸ்ட் ஓகே, இந்த பிரச்சனையா, இதை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம். இப்படி தான் என்னோட லைஃப்பில் எங்கேயுமே நான் என்ன பண்ண மாட்டேன், தேங்கவே மாட்டேன். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படின்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஆள். லைஃபுங்கிறது ஒரு ஜேர்னி தான். ஸோ அந்த ஜேர்னியில் வந்து எங்கேயுமே நம்ம நிற்க முடியாது. இன்னம்னா ஒரே தான் மேலே டிக்கெட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள் நான். அப்படி இருக்கும்போது என்னுடைய சார் எனக்கு எழுதி கொடுத்த வசனங்கள் எனக்கு புரியலை. ஆனால் கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு அப்புறமா அதனுடைய அர்த்தங்கள் எனக்கு புரிஞ்சிச்சு. அதாவது நம்ம வந்து எப்போவுமே சிரிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மைதான். இந்த உலகத்தில் நம்ம உண்மையான அன்பும் பாசமும் வச்சு யார் கூட பழகினாலும் அவங்களுடைய தேவைகள் முடிந்ததுக்கப்புறம் கருகப்பிள்ளை மாதிரி அப்படி உருவி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இருக்க உலகம் அப்படி தான் இருக்கிறது. ஆனால் இந்த இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல உலகங்கள்லாம் இருக்கிறாங்க. நான் அவங்கள யாரையுமே வந்து நான் சொல்லவே இல்லை. 100க்கு 10% மட்டுமே நேர்மையானவர்களும் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அதனால தான் வர்ணபவன் கூட அப்பப்போ மலைச்சாரல் மாதிரி மழை பெஞ்சிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பாக்கி எல்லாருமே எப்படின்னா சுயநலம் பிடித்தவர்களாக தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் கூட ஏதாவது ஒரு பர்சனல் விஷயத்துலையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நானும் ஒரு செல்ஃபிஷாக தான் நானும் இருப்பேன். ஏன்னா யாருமே நேர்மையானவங்க பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே யாருமே கிடையாது. யாருக்கும் அறிவுரை சொல்லுவது அளவுக்கு இங்கே யாருமே வளர்ந்தவங்களும் கிடையாது. ஆனால் அதே ஒன்று, எவ்வளவு இனிமையாக நம்ம இருக்கக்கூடாதோ அதே அளவுக்கு கசப்பாகவும் இருக்கக்கூடாது. போத் ஆர் ஈக்குவல். இனிப்பும் 50% இருக்கணும், ரசமும் 50% இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் என்ன பண்ண முடியும், நம்மளும் ஸ்மூத்தாக போக முடியும், மற்றவங்களையும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே லபக்குன்னு முழுங்கிட்டு எங்கள் சார் சொன்ன மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. இது என்னோடய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட வாழ்க்கை பாடம். உங்களுக்காகவும் சொல்லியிருக்கேன். ரகசியத்தை வெளியில் சொல்லிடாதீங்க. பாய்.